ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பலர் பேருங்க. தற்போது 2025 ஆண்டில் மிக முக்கியமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள் என்னென்னா கிரக மாற்றங்களில் சூரிய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி. நவக்கிரகங்களிலே சூரியன் பயிற்சி மாறுவதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவது குறிப்பிடப்படுது. ஸோ சூரிய பயிற்சி மாறுறதோட அடிப்படையில் தான் தமிழ் மாதமே கணக்கிடப்படுது. அந்த மாதிரி சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வரக்கூடிய மாதம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படும். வைகாசி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து வைகாசி மாதத்தில் மாறும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி வைகாசி மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். வைகாசி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. வைகாசி மாதத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. வாங்க வைகாசி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அதிரடியாக தெரிந்து கொள்ளலாம். வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவாங்க. வைகாசி மாதத்தில் முதல் திதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பெருகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணத்தில் கூறப்படுது. அதே போல் சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது இருக்குது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதியானது பிறக்கும். இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல் வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அதை தொடர்ந்து வைகாசியில் சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது. அவர் கயவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி என்று சொல்லலாம். அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திரத்தினால திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினமானது இருக்குது. அன்று ஆச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் நம்மாழ்வார் திருக்கேட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி. அதை தொடர்ந்து காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமியே. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி. ஸோ அப்புறம் வைகாசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாடை சாத்தி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நெய்வேத்தி செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கோ. இது சாஸ்திரத்தில் கூறப்படுது. அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்று கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம், இதுவும் ஸ்பெஷல். அப்புறம் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணநல்லூர் அருகே உள்ள திருப்பஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அப்புறம் தமிழ்கடவுள் முருகன் வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், கழலர் சிங்கல், சோமநதி மாறன், நமிநந்தி அடிகள், திருநீலநக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க.
அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி. இந்த தினம் புண்ணிய தினமாக சொல்லப்படுது. இதெல்லாம் வைகாசி மாதத்தில் பல சம்பவங்கள் நடந்த புராண கதைகள். அப்புறம் இப்போ வைகாசி மாத வழிபாட்டுடைய பயன்கள் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா ஆயுள், செல்வம், பித்திரப்பேரு ஆகியவையெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம். வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடினீங்கன்னா திருமலை துளசியால் வழிபட்ட நற்பெறுகள் கிடைக்கும். அப்புறம் வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். இதெல்லாம் வைகாசியுடைய சிறப்புகள். அதாவது வைகாசியில் வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இவ்வளோ நேரம் வைகாசி மாதத்துடைய சிறப்புகளையும் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலனையும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு வைகாசி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வைகாசி மாதம் உங்களோட ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வைகாசி மாதங்கிறது உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளில் பார்க்கும்போது சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு. அதனால் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறும். எப்படி மாறும்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சாதகமாக அமையும் போது அந்த சாதகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கும்போது அதை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பின்னாடி பெருத்த அளவில் லாபங்கள் பார்க்க முடியும். நஷ்டங்கள்லாம் இப்போ ஏற்படுவது தவிர்ப்பதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். கடவுளுடைய அனுக்கிரகங்களே நவக்கிரகங்களை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வைகாசி ஒரு சாதகமான மாதம் என்று சொல்லலாம். வைகாசியில் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வைகாசியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ் மாதம் என்று கூட உங்களோட ராசிக்கு சொல்லலாம். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா, நீங்கள் நினச்சது நினைக்காத அளவுக்கு நடக்கிற மாதிரி. அப்புறம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் சொல்லப்போனால் உங்களோட ராசிக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி உடல் உபதைகள்லாம் இருந்ததுன்னா அந்த உபதைகள்லாம் இப்போ நீங்கி இனி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு செம்மையாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரமுகர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும். அந்த அறிமுகங்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் அந்த அறிமுகத்தினால உங்களுக்கு நல்லது நடக்கும். அறிமுகம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணி உங்களோட அரசியல் கட்டத்தை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போங்க. அதுதான் உங்களோட ராசிக்கு வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய எல்லா புதிய வாய்ப்புகளையும் உடனுக்குடனே பெற்றுக்குங்க. அப்போ தான் அந்த வாய்ப்புகளை நிரந்தரமாக நீங்கள் பின்னாடி தக்க வைத்து கொள்ள முடியும். அப்புறம் கல்வி ரீதியாக மாணவர்கள் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவீங்க. கல்வி ரீதியாக இதுக்கு முன்னாடி இருந்த சுணுக்கமான நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான நிலையானது ஏற்படும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கு. இந்த வைகாசி மாதத்துடைய பலனையும் இந்த வைகாசி மாதத்துடைய சிறப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சு இதை பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.